Next question பாருங்க. A solution of copper sulfate is electrolyzed for 10 minutes. ஓகேங்களா? 10 minutes. 10 அப்ப time which is equal to 10 minute problemல கொடுத்திருக்காங்க. And with the current of 1.5 atmospheric ampere, sorry, 1.5 ampere. The mass of copper deposited, mass of copper deposited. அதுதான் நமக்கு கேக்குறாங்க. Small m எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. ஓகே, மாலிகுலர் மாஸ் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது எப்படி ஃபார்முலா இருக்கும்? மாஸ் ஆஃப் ஃபாரடேஸ் லால இருக்கு இல்லையா, மாஸ் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட் பிகம் ஈக்குவல் டு நமக்கு மாலிகுலர் மாஸ் இன்டு அண்ட் கரண்ட் இன்டு டைம் டிவைடட் பை அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு அவகேட்ரா நம்பர். ஓகேங்களா? யூஸ்வலி அவகேட்ரா நம்பர் நம்ம 96,487 சொல்லலாம். அது அப்ராக்சிமேட் பண்ணோம்னா 96,500 சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப காப்பரோட மாலிகுலர் மாஸ் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க 63. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 63 இன்டு கரண்ட் எவ்வளவு 1 ஆம்பியர் இல்லையா, 1.5 ஆம்பியர் இன்டு டைம் 10 மினிட்ல இருக்கு, செகண்ட்ஸ்க்கு மாத்தணும் ஆக்சுவலி. ஓகேங்களா? 10 மினிட்ல இருக்கு, செகண்டுக்கு மாத்தணும் அப்படின்னா இட் இஸ் 10 இன்டு 60, அப்ப 600 செகண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? அப்ப காப்பர் சல்ஃபேட் கன்வெர்டட் மாஸ் ஆஃப் காப்பர் டெபாசிட்டட். அப்ப காப்பர் சல்ஃபேட் டு காப்பர் 2 பிளேஸா டெபாசிட் ஆகுது. So that it is that loss of electron, number of electrons involved in this reaction 2. ஓகேங்களா? ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 96,500. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, கேன்சல் அவுட், கேன்சல் அவுட், கேன்சல் அவுட், கேன்சல் அவுட். ஓகே, ஸோ 6 டேபிள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா then 3 2s are 6 and இதை cancel பண்ணுங்க. 3 3s are 9, 2 3s are 6, then 3 3, so 1 3s are okay, remaining 6 6 3. okay வா, correct. ஆமா, okay, so 3 2 1.6. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 63.15 3136, so you get it as that answer 945. okay, you will get 945 upon 321.6 இப்படி கிடைச்சிருக்கும். இதை simplify பண்ண the 945 actually ஒரு decimal point இருக்கு 9.45 sorry, it is at 94.5, sorry, 94.5, not 9.45. okay, 94.5 upon 321.6. இதை simplify பண்ணுப்பா. actually 94.5 321.6, okay, 0 point. நமக்கு எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 321 இருக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 22 எடுத்துக்கலாமா? 322 எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபைன். ஓகே, 22 எடுத்துட்டீங்க அப்படின்னா நியர்லி நமக்கு எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் போட்டா கூட 2 டைம்ஸ் போடலாம். ஓகேங்களா? 4 4 then 6 and remaining 0 then remaining and 3. ஓகேவா? சோ ஒரு 7 டைம்ஸ் போடலாம். 7 டைம்ஸ். அப்ப 0.27 நியர்லி வேல்யூஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு ப்ராப்ளம்ல செக் பண்ணலாம். 1.0.27 ப்ராப்ளம்ல பாருங்க 0.29 சாரி 9 டைம்ஸ் வரும். 9 டைம்ஸ் 0.29 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? which is equal to 0.29 times. ஓகேங்களா? இப்ப ஆன்சர் எவ்வளவு இதுல இருக்கு? கிராம். ஓகே, நம்ம மாலிக்யூல்ஸ் இல்ல கிராம்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும். நம்பர் ஆஃப் இது காப்பர் டெபாசிட்டட் 0.29. ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? 2.45 0.295. ஆப்ஷன் 4 is the correct answer. ஓகேங்களா? ஆப்ஷன் 4 is the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The functional group that identified through the தாலியன் டைப் டெஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த தாலியன் டைப் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? தாலிக் அன்ஹைட்ரைடோ, தாலிக் அன்ஹைட்ரைடு பிளஸ் பீனால், அப்பதான் நமக்கு என்னது பினாப்தலின் ஃபார்ம் ஆகும். பிளஸ் பீனால், அப்பதான் நமக்கு என்ன கிரியேட் ஆகும்? பினாப்தலின்
phenolphthalein. Okay, அதுதான் தாலியன் டைப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப phenol கூட reaction with phenol. அப்ப functional group identification என்னது? OH group. So the reaction with phenol, option A is the first one is the correct answer. Next question. Yeah. Next, the correct statement record the secondary structure of DNA RNA is. ஓகேங்களா? oral reaction பாருங்க. DNA possesses the single strain. DNA is a double. அப்ப DNA ல RNA ல எப்படி இருக்கும் present இருக்கும்? இங்க single and stranded helix. RNA possesses single strand helix structure and contain thymine as so. Actually, இதுக்கு ஃபாலோ பண்ணிருக்க ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் டிஎன்ஏ அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ் என்னவா இருக்கும்? டபுள் ஹெலிக்ஸ். சோ அடினைன் தயமின், ஓகேங்களா, அண்ட் குவானைன் சைட்டோசின். அடினைன் தயமின் குவானைன் சைட்டோசின். ஆர்என்ஏ அப்படின்னா சிங்கிள் ஹெலிக்ஸ். ஓகேவா? சிங்கிள் ஹெலிக்ஸ். அடினைன் இருக்கும், ஆனா தயமின்க்கு பதிலா யுராசில் இருக்கும், குவானைன் சைட்டோசின் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்ப செக் பண்ணுங்க. ஆர்என்ஏ போசஸ் சிங்கிள் ஆர்என்ஏ சிங்கிள், ஓகே, ஹெலிக்ஸ் ஓகே, பட் தயமின் கிடையாது. என்ன இருக்கும்? யுராசில் இருக்கும். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். DNA is the double strand helix, okay, and contains thymine as one of the 4 bases. Correct pa? ஓகேங்களா? thymine is one of the, அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். RNA possesses the double stranded. RNA is a single strand, இல்லையா? அப்ப option C is the, and third option is the correct answer. Right. Next question. So இது ஒரு problem method problems question கொடுத்திருக்காங்க நமக்கு. problem பாருங்க. Molarity of 2.5 gram of ethanoic acid and molecular mass கொடுத்திருக்காங்க 75 gram of benzene. Okay, molality calculate பண்ண சொல்லிருக்காங்க. அதுவும் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சரி, ஓவராலா பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒர்க் பண்ண முடியாது. ஓவராலா பார்க்கலாம். molarity of the solution, ஓகே, இதுவும் கொடுத்திருக்காங்க. molecule volume கொடுத்திருக்காங்க. அதோட ஆன்சர் 2.718 கொடுத்திருக்காங்க. ஓகே. Aquatic species are more comfortable in a cold water. Okay. Then the solubility of the gases increases with decrease in the pressure. No, solubility of the gases increases with increase in the pressure. Identify the correct statement. Cheri. Appa idu wrong statement. The binary mixture A and B, the number of molecules A and B. Okay, okay. So mole fraction of B. Okay, appa mole fraction of B, which is equal to number of moles of B divided by total number of moles of A and B. இதான் எழுதுறோம். ஓகேங்களா? ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? A அப்பான்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் ராங். ஓகேங்களா? CD ராங். இதை செக் பண்ணும். ABC செக் பண்ணணும். மொலாலிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். மொலாலிட்டி கால்குலேட் பண்ணணும். மொலாலிட்டி கால்குலேட் பண்ணணும்னா மோல் டிவைடட் பை and mass of solvent. Number of moles divided by mass of solvent. First number of moles calculate பண்ணு. அதுக்கப்புறம் அடுத்து next step மூவ் பண்ணுவீங்க. Number of moles, given mass by molecular mass. Given mass 2.5. Molecular mass நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 60. ஓகேங்களா? 60 gram per mole. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணு. சரிங்களா? 25 divided by 60, 2.5 divided by 60. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the answer 0. நமக்கு எப்படி presence இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க. கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, and 10 to 50 into 10 power minus 2 எழுதிக்கலாம். 100 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேன்சல் பண்ணீங்க. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு இதுக்கு ஜிங்க் and 4 times வருமா? 4 times remaining 1 okay 16. ஓகேங்களா? it is 4.16 into 10 power minus 2 number of moles. ஓகே, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி மொலாலிட்டி கால்குலேட் பண்ணோம். மொலாலிட்டி which is equal to mole, it is 0. கூட வேணாம், அப்படியே 4.1216 எடுத்துக்கலாம். 4.16 into 10 power minus 2 upon mass of solvent. ப்ராப்ளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 75 கிராம்னு கொடுத்திருக்காங்க.
கிராம்ல கொடுத்திருக்குன்னா we want to multiply it with 1000 னா 10 power 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடு. ஓகேங்களா? கேன்சல் பண்ணினா ரிமைனிங் 10 power 1. ஸோ 10 power 1 நம்ம என்ன 41.6 எழுதிக்கலாமா? ஓகேங்களா? ஸோ தட் 41.6 upon 75. 41.6 upon 75. இது which is equal to calculate பண்ணீங்க அப்படின்னா 41.6 in 75 0.5 times போயிட்டீங்கன்னா 5 5 are 25. 75 into 5 times போடுங்க 25 remaining to 35 37 or 375. okay va? So 5 times. okay, remaining 1 and 4 again அவ்வளவுதான், right? 0. So மறுபடியும் again one more 5 times 375. ஓகேங்களா? அப்ப 0.55 molarity. அவங்க ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க? So 0.56 correct. So அப்ப molarity which is equal to 0.55. அப்ப ஸ்டேட்மெண்ட் A correct. அடுத்த ஸ்டேட்மெண்ட் B கால்குலேட் பண்ணும். A correct. ஓகேங்களா? A correct. அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் B எடுத்துப்போம். B ல என்ன எடுத்துப்போம் அப்படின்னா molality of 5 gram of sodium hydroxide and molecular mass 40 gram in 450 ml. ஓகே, அதோட வேல்யூ இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.27 செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணணும் 0.27 தான் இருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ molarity which is equal to mole divided by volume. Mole divided by number of moles of the solid divided by volume of the solid. Number of moles calculate பண்ணனும் அப்படினா mole which is equal to mass by molecular mass. Mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 gram கொடுத்திருக்காங்க. okay fine. Molecular mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 கொடுத்திருக்காங்க. 5 by 40. 1 by 8 ஓகேங்களா? so that 0. then 10 1 0.1 times வருதா? okay, one second. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, 5 by 40 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். so then into volume of the solution நமக்கு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க? 450. ஓகேங்களா? அப்ப molarity directly substituted in this formula. Molarity which is equal to in molarity which is equal to moles 5 by 40 into volume எவ்வளவு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க? 450 ml. and ml ல கொடுத்திருக்கனால multiplied with 1000. இப்ப ஈஸியா இருக்கும் கேன்சல் பண்றதுக்கு. ஓகேங்களா? this 10 cancel out. okay, right? வேற என்ன இருக்கு? that's it, no? right, 2 tables. 2 pies are actually 10 9 times. okay, அப்ப remaining வேற ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? this is cancel out பண்ணிட்டு 2 times. இதை cancel out பண்ணிட்டு நமக்கு 2.5 upon 9. 2.5 upon 9. so 2.5 upon 9 which is equal to 0 and 24 இல்லையா? 0.3 times இருக்கா? எங்க மிஸ் பண்ணிருக்கேன் நானு? ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன்னா 0.3 அவங்க என்ன இருக்குன்னா 0.278 கொடுத்துருக்காங்கம்மா. 278 2.5 தான் வருதாப்பா. ஒரு தடவை மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கிறேன். ஃபர்தரா கால்குலேஷன் ப்ராப்பரா ரீசெக் பண்ணிக்கலாம். 5 by 40. okay, number of moles molality which is equal to number of moles 5 by 40. volume நமக்கு ப்ராப்ளம்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? and volume problemல 450 ml பா. 450 ml. okay, ml அப்படிங்கறனால multiplied with 1000. 0 0 cancel out. இந்த 0 cancel out. okay, right. வேற என்னலாம் இருக்கு? okay, okay, அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இல்ல ஆக்சுவலி இது மிஸ் பண்ணிட்டேன். இது மிஸ் பண்ண. ஓகே, இது கேன்சல் பண்ண வேணாம், அது அப்படியே இருந்து போதும். 10 and okay,
இது cancel பண்ணா 5 2s are 10, then 2 2s are 4, and 5 by and 18 கண்ணு 5 by 18 இல்லையா? So இப்ப cancel பண்ணுங்க 5 by 18. இப்ப ஈஸியா இருக்கு, ரைட்? அது மிஸ்டேக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் போட்டது இட் இஸ் literally it is mistake. It is 5 by 18. 5 by 18. 5 by 18. ஓகேங்களா? It is 0.50. Then நமக்கு எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 18 into 2 times போடுங்க. 16 remaining 1 and 2 plus 1 3 36. 18 into 3 times வராதா? 278 தான் இருக்கு. ஏதோ மிஸ் பண்ணிட்டே இருக்கேன் நான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 5 மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், ஏதோ மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். பண்ணிக்கலாம். 5 by 40 ஓகே. வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் நமக்கு எவ்வளவு இருக்கு? 450 ப்ராப்ளம்ல ml கொடுத்திருக்காங்க, மல்டிப்ளைட் வித் 1000. ஓகே, சரி இது ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்றேன். 1 ஓகே, இது கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 5 டேபிள் ஓகே. அப்ப 10 divided by 36 ஓகே. 36 ஓகே. 0 பாயிண்ட் and 100 2 times வரும். ஓகே. remaining 1 7 plus 1 8 ஓகேவா? then remaining it is 8 and 1 okay. again ஒரு 0 okay. then ஒரு 6 times வருமா? 6 times 7 times கூட வரும். 0 பண்ண அப்ப 0.27 times. அவங்க ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க? 278. அப்ப இதுவும் கரெக்ட். ஸ்டேட் பண்ணிட்டு ஏவும் கரெக்ட், பியும் கரெக்ட். அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் ஆர் மோர் கம்ஃபர்டபிள் இன் த கோல்ட் சொல்யூஷன். சியும் கரெக்ட். டி அண்ட் இ தான் ராங். அப்ப ஏ பி சி கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் பி செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். ஆப்ஷன் செகண்ட் ஒன், ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A mixture of chloroform and acetone forms a solution of negative deviation. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க மிக்சர்ல? chloroform and acetone. ஓகேங்களா? chloroform and acetone gives the negative deviation from the Raoult's law due to அப்படின் தான் ப்ராப்ளம்ல கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. So actually chloroform ஓட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி எடுத்துப்போம்? So then CCl3 NCH. ஓகேங்களா? then acetone ஓட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா C double bond O, then CH3, then CH3. okay. to make a, so நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா to make a hydrogen bonding between them. ரெண்டுத்துக்கும் நடுவுல it is that hydrogen bonding. அப்ப strong fold இருக்கும். hydrogen bonding. ஓகேங்களா? hydrogen bonding between the acetone and the chloroform. okay, right. இப்ப ஆப்ஷன் ஒன்னா செக் பண்ணலாமே. usually negative deviation அப்படின்னா your AB interaction is stronger than AA and BB interaction. ஓகேங்களா? AB interactions is very stronger than AA and BB interactions. அப்படிதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. So right, so இதுல பாருங்க formation of hydrogen bonding between the acetone and the chloroform. Okay, இப்ப இந்த option exactly correct தான் இருக்கு. Increase the escaping tendency of the molecule of the each. No. Decreasing the escaping tendency. அவங்க increasing கொடுத்திருக்காங்க, not correct. Stronger intermolecular forces between the chloroform molecules than those of chloroform and acetone molecules. Actually, chloroform and acetone molecule தான் interaction வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஓகேங்களா? so then ஆனா அவங்க chloroform moleculesல ஸ்ட்ராங்கரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்ல, AB interaction தான் ஸ்ட்ராங்கர். chloroformக்கும் acetoneக்கு இருக்கக்கூடிய interaction தான் too stronger. right, repulsive force not at all. okay, அப்ப option A is the correct answer. right, next question. At 298 Kelvin, certain copper solution contains equal concentration of X minus and HX. Upper X minus and HX. Kb, which is X minus, which is equal to 10 power minus 10. What is the pH of the buffer solution? This is the problem. X minus
ப்ராப்ளம்ல எக்ஸ் மைனஸ் அண்ட் ஹெச்எக்ஸ் அது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு ப்ராப்ளம்ல கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, ஏன் அப்போ எக்ஸ் மைனஸ் அண்ட் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன், அதாவது நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஆசிட் அண்ட் சால்ட் ஆர் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ரைட். அப்புறம் இதோட கேபியோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் மைனஸ் ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 10⁻⁻10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த pH ஆஃப் திஸ் buffer solution அப்படிதான் கேட்டிருக்கோம். யூஸ்வலி இந்த கண்டென்ட்ல pH acid equal to base, acid which is equal to salt, acid concentration become equal to salt concentration அப்படின்னா நம்ம எதுக்கான ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னா, and acid express பண்றது pH equal to pKa க்கு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? சரிங்களா? ரைட். அப்ப நமக்கு ப்ராப்ளம்ல இந்த pKa actually அப்போ Ka into Kb which is equal to நமக்கு தெரியும் Ka into Kb which is equal to 10⁻⁻14 நமக்கு Kb தெரியும். Ka வர்க்கு கட் பண்ணலாம். அப்போ 10⁻⁻14 upon Kb. ஓகேங்களா? So which is equal to 10⁻⁻14 upon 10⁻⁻10. இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா 10⁻⁻4 நமக்கு ப்ராப்ளம்ல வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒர்க் Ka கால்குலேட் பண்ணியாச்சு. அப்ப ஃபார்முலா படி யூஸ் பண்ணிக்கோங்க. pKa which is equal to negative logarithm of Ka. ஓகேங்களா? So that அப்ப pKa which is equal to negative logarithm of 10⁻⁻4. ஓகேங்களா? அப்ப minus a into p log a power p plus 4 into log 10. log 10 கான value 1. So that அப்ப pKa which is equal to plus 4 into 1. pKa which is equal to 4. ஓகேங்களா? ரைட். அப்ப pKa value நமக்கு 4 ன்னு find out பண்ணியாச்சு. pKa value become equal to 4 ன்னு நம்ம predict பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுல what is the pH of the buffer அதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? pH of the buffer. அப்ப pKa value which is equal to 4. Yeah. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சது. இதோடவே முடிஞ்சது. So that is the pH of the buffer. Buffer ஓட pH என்னது? pKa which is equal to pH இல்ல pKa which is equal to pH. அப்ப pKa which is equal to 4 அப்படின்னா your pH also become equal to 4. ஓகேங்களா? So option 3 is the correct answer. ஓகேங்களா? Right. Next one. So identify the incorrect statement from the following. IUP is the name of the element with atomic number 117 is unnil septium. Yeah. Unnil septium. அதுல ப்ராப்ளம் கேக்குறாங்க. Identify the incorrect statement from the following. அப்படின்னு கேட்டாங்க. 107. 1னா un, 0 அப்படின்னா nil. Okay. 7 septium. ஓகேங்களா? The correct statement. IUPAC name தான் கேக்குறாங்க. Right. The largest and smallest species among largest and smallest species. Okay, so in the set or aluminium and magnesium 2 places respectively. Actually நமக்கு என்ன சீரீஸ்ல present ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா and beryllium, magnesium, boron, aluminium. லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது சைஸ் கெட் டிக்ரீஸ். ஓகே, அப்ப லார்ஜஸ்ட் சைஸ் மெக்னீசியம், ஸ்மாலஸ்ட் சைஸ் அலுமினியம் 3 பிளேஸ். ஆனா அவங்க அப்படியே உல்டாவா கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஓகேங்களா? அவங்க ப்ராப்ளம்ல இன்கரெக்ட் தானே கேக்குறாங்க. அப்ப ஆப்ஷன் 2 தான் இன்கரெக்ட். ஓகே, ரைட். இருந்தாலும் ரிமைனிங் இருக்கிறதா செக் பண்ணிக்கலாம். சிமிலர்லி it behavior with lithium with magnesium. ஓகேங்களா? lithium, beryllium, sodium, magnesium. ஓகேங்களா? இது எப்படி இருக்கு? diagonal relationship இருக்கா? diagonal relationship. அப்ப இது கரெக்ட். oxidation state and covalency of aluminium in இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. oxidation state of aluminium. So ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க? actually Al and chlorine H2O 5 times the power 2 place. இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. So இதுல X, chlorine -1, water இது 0 நமக்கு.
and which is equal to +2. அப்ப x which is equal to +3. ஓகேங்களா? அப்ப அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்தது கோவேலன்சி, நம்பர் ஆஃப் பைண்டிங் கெப்பாசிட்டி. அப்ப குளோரின் 1 அண்ட் வாட்டர் 5, ஸோ டோட்டல் ஆஃப் 6. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன்ல எனக்கு இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 80ல and the correct order of increasing metallic character அப்படின்னு தான் ப்ராப்ளம்ல கொஸ்டின் கேட்கிறேன் நானு. தென் நார்மலி எப்படி எடுத்துப்போம்? ஸோ லித்தியம், சோடியம் அண்ட் பெரிலியம், மெக்னீசியம் அண்ட் வேற என்ன இருக்கு? போரான், அலுமினியம் செட் எதுவும் இல்லை, அண்ட் கார்பன் செட்டு, கார்பன், சிலிகான், நைட்ரோஜன், பாஸ்பரஸ். ஸோ இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் போக போக your metallic character get decreases. ஓகேங்களா? அப்ப this is strong metallic, then magnesium, then aluminum இல்ல, okay, then followed by silicon, then followed by phosphorus. phosphorus தான் இருக்கிறதுலே least இருக்கும். அவங்க reverse order கொடுத்திருக்காங்க. phosphorus, then silicon, then magnesium, then followed by sodium. இந்த option இருக்கா பாரு. option A is the correct answer. First one, option 1 is the correct one. Okay, next question பாருங்க. Problem number 81. In IUPAC, name of the following compound is. ஓகேங்களா? ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளஸ்ட் IUPAC நேம் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, தேர்ட் பிளேஸ்ல நமக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? ஈத்தைல் இருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல மீத்தைல் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ தட் 3 ethyl, 5 methyl keptane. Option, third option is the correct answer. Next. சரி, இதுல பாருங்க, பிளாட்டினம் ட்ரைக்ளோரைடு டயமின், 4, கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கு. கோஆர்டினேஷன் நம்பர் 4, கோஆர்டினேஷன் நம்பர் 4னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு ஸ்கொயர் பிளேனாரா இருக்குல்ல, இல்லைன்னா டெட்ராஹெட்ரலா இருக்கு. ஆக்சுவலி பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ்ல கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கு அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா TsP2 ஹைபிரிடைசேஷன். அதனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ், DsP2 ஹைபிரிடைசேஷன். இதுவே அடுத்தது சரியா, அதனால ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஸோ தட் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஹெக்ஸா அமைன் கோபால்ட், கண்டிப்பா ஆக்டாஹெட்ரல். ஆப்ஷன் பி. டெட்ராக்ளோரைடு, இதுவும் கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான். ஆனா நமக்கு என்ன இருக்கு? நிக்கலா இருக்கு. நிக்கல்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ தட் அதனால டெட்ராஹெட்ரல். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ இது ஆப்ஷன் சி. அயன் பென்டா 5 அயன் பென்டா கார்பனேட், ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. இது மேட்ச் ஆகுது பாருங்க. ஏக்கு 3, பி 4, நோ B1, A3, B1, A3, B1, இது இல்ல, A3, B1, C4, and okay, option, and fourth option is the correct answer. Okay, fourth option is the correct answer, right? Next question. Yes. So இந்த ப்ராப்ளம் பாருங்க, நமக்கு கைனெட்டிக்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கைனெட்டிக்ஸ்ல இருந்துட்டு. So இந்த இடத்துல and first order இந்த கேஸ்ல பாருங்க, R gives product the plot R versus time. ஓகே, ரியாக்டன் கான்சென்ட்ரேஷன் இந்த நெகட்டிவ் ஸ்லோப் வேற வந்திருக்கு. the order of the reaction நெகட்டிவ் ஸ்லோப் வருது அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல R versus டைம்ல நெகட்டிவ் ஆர்டர் இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் R which is equal to R0 minus I into and இல்ல ஆக்சுவலி K into T, not I, கான்ஸ்டன்ட் K into T. So என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ R which is equal to R0 minus K into T. ஓகேங்களா? அப்ப இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Y which is equal to minus MX, ஒரு நிமிஷம், R which is equal to minus KT plus R0. ஓகேங்களா? அப்ப Y which is equal to minus MX plus C. ஓகேங்களா? ஓகே, அப்ப இது எதுக்கான எக்ஸ்பிரஷன்? திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர். ஓகே, Y ஆக்சஸ் என்னது? R எடுத்திருக்கேன். ஓகே, ஃபைன். அடுத்து X என்ன எடுத்திருக்கோம்? T எடுத்திருக்கோம். ஓகே, ஃபைன். நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, ஃபைன். ஓகே, அப்ப திஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஆப்ஷன் A is the correct answer, right?
ஓகே, பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இருந்தாலும் செக் பண்ணி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 84th question. Which of the following is ampidentate ligon? Ampidentate ligon. Ampidentate ligon அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு டோனர் அட்டம்ஸ்க்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், ரெண்டு டோனர் அட்டம்ஸ். ஓகேங்களா, இதுல எத்திலீன் டயமின் ஹெக்ஸாடென்டேட் லிகான் இது இல்ல. ஓகேங்களா, ரைட். ஆக்சலேட் பைடென்டேட் லிகான். ஓகேங்களா, இதுவும் இல்ல. ஓகே, then ethane 1,2 diamine bidentate ligand. thiocyanate. ஓகேங்களா, SCN அதுவும் யூஸ் பண்ணலாம். என்னது NCS. ஓகே, இது யூஸ் பண்ணலாம். அப்போ ஆப்ஷன் 4th one is the correct answer. Right. Next question. Next question. Right. So இந்த கொஸ்டின்ல நமக்கு எப்படி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் பார்ட்ல இது செக் பண்ணுங்க. நமக்கு எதெல்லாம் இருக்கு, நம்ம ஈக்குவேஷன்ஸ்ல 2a plus b gives 2d இதுதான் கொடுத்துருக்காங்களா. ஓகே, டெல்டா u கொடுத்துருக்காங்க, டெல்டா s கொடுத்துருக்காங்க. ஓகே, and they identify the correct option with delta g. ஓகே, டெல்டா g ஓட ஒர்க்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். and so இதுல நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் and delta u which is equal to delta h which is equal to delta h which is equal to delta h, ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம். delta h which is equal to delta h which is equal to delta u plus delta ng into rt. ப்ராப்ளம்ல கேட்டிருக்கோம். டெல்டா என்ஜி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டெல்டா என்ஜி எப்படி எடுத்திருக்கோம், ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். அப்ப டெல்டா என்ஜி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் என்ன இருக்கும் 2, ரியாக்டன்ட் என்ன இருக்கு அப்படின்னா N3 which is equal to -1, delta Ng which is equal to -1. ஓகேங்களா, அப்ப delta H which is equal to delta U ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க -10, delta Ng -1. ஓகேங்களா, into R ஓட வேல்யூ உள்ள கொடுத்திருக்காங்க ப்ராப்ளம்ல 8.31. ஓகேங்களா, இதெல்லாம் கிலோ ஜூல் இருக்குப்பா. ஓகேங்களா, அப்ப 8.31 மட்டும் ஜூல் இருக்கு இன்டு டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு 298 கெல்வின் இல்லையா, 298 கெல்வின். சோ தட் and R ஓட வேல்யூ நீ கிலோ ஜூல்ல சப்ஸ்டிட் பண்ணும். ஏன்னா பிகாஸ் எனக்கு டெல்டா யூ ஓட வேல்யூ கிலோ ஜூல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, செக் பண்ணுங்க, கிலோ ஜூல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். தென் அப்ப R ஓட வேல்யூ ஜூல்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணி இருக்கணும். சோ கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ற போது நமக்கு என்ன இருக்கும் 10 பவர் -3 எடுத்துக்கலாமா, 10 பவர் -3. இது முடிஞ்சுதா? ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடு and in 298 into 8.31 8 9 2 in 24 remaining 2 29 remaining 2 then 6 plus 2 8, right, 64 72 78 remaining 7 16 plus 7 and 16 7 12 13 remaining 23 23. ஓகேங்களா, ஸ்பேஸ் பத்தல 8 13 remaining 1 and 10 16 இங்க எடுத்துக்கலாம் 8 3 16 remaining 1 17 remaining இங்க என்ன போட்டோம் லாஸ்டா லாஸ்டா 8 எவ்வளவு remaining 6 திருப்பி ரீசெக் பண்ணிக்கலாம். இங்கே போட்டுக்கலாம். இது வந்து இடம் இங்கே சஃபிஷியண்டா இல்ல, so that we can write this above. Okay, so right, நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா it is 12 and 298 into 8.31 இல்லையா, so 8 9 2 and 24 remaining 2 30 remaining 2 and 6 6 8. ஓகேங்களா, so again 8 டேபிள் வேற இருக்கே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 64 and remaining 6
76, 72, 78, 8, remaining 7, 16, 16 plus 1, 7, and 16, 7, 13, remaining 13, yeah, and 23. Okay, so that in 8, 13, and 16, and 17, 4, 2.47. ஓகேங்களா, என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 2.47. ஓகே, அப்ப 10 minus 10 into 2 decimal point எவ்வளவு digits இருக்கு? So 1, 2 digits இருக்கா? ஓகேங்களா, 2 digits இருக்கு. ஆல்ரெடி 10 power -3 வேற இருக்கு. ஓகேங்களா, அதுல 1, 2, 3 digits. ஓகேங்களா, அப்ப 2.47, 2.476 போதும். ஓகேங்களா, சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. -12.476. ஓகேங்களா, 12.476, ரைட். சோ நெக்ஸ்ட் ஒர்க் இது முடிச்சாச்சு. டெல்டா ஹெச் முடிச்சாச்சு. நமக்கு ப்ராப்ளம்ல டெல்டா ஹெச் தான் கேக்குறாங்களே, டெல்டா ஜி கேக்குறாங்களே. டெல்டா ஜி ஃபார்முலா, ஓகே, டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சோ ஃபைனலா டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். டெல்டா ஹெச் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல தான் நம்ம கால்குலேட் பண்ண எவ்வளவு இருக்கு அப்படின்னா -12.4748 போடுங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா 278, சாரி 298 கெல்வின் இன்டூ அண்ட் எஸ் ஓட வேல்யூ எவ்வளவு எடுத்திருக்கோம்னா ஜூல்ல இருக்கா, இத கிலோ ஜூலுக்கு மாத்து. கிலோ ஜூலுக்கு மாத்துனா நமக்கு எப்படி எழுதிருக்கோம் 44 ஜூல் பர் கெல்வினா, அப்போ 0. கிலோ ஜூலுக்கு மாத்துனா 1000 டிவைட் பண்ணுவியா, அப்ப 1000 டிவைட் பண்ணனா 0.044 இல்லையா, 0.044 1000 டிவைட் பண்ணனா. ஓகேங்களா, அப்ப 0.044. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடு. அண்ட் 298 into 0.044. ஓகேங்களா, 32, 39, 3 ரிமைனிங் 8, 8, 11. அதே மாதிரி 2911. ஓகே, 2 and 11 remaining 1 and 11 remaining 1, 3, 3, 1, 1, 3, 1, 3, 1, 2, 1, 3, 1, 1, 2. Okay, fine. Okay, இப்ப decimal point 1, 2, 3 digits வலிக்கிறோம். 1, 2, 3. அப்ப 13 point. ஓகேங்களா, 13.112. ஓகேங்களா, 13.112 டெல்டா ஜியோட வேல்யூ எனக்கு இது. ரைட். சோ ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். 13.112. இதுக்கு முன்னாடி ஹெச்சோட வேல்யூ இருக்கே, அது யார் போடுறது, மைனஸ் இட் இஸ் தட் அண்ட் 12.48 இல்லையா, 12.48. சோ நமக்கு என்ன இருக்கும், ஆக்சுவலி மைனஸ் இன்டு மைனஸ் இட் இஸ் பிகம் பிளஸ் ஆயிடும், தென் இது நெகட்டிவ் சைன்ல இருக்கும். ஓகே, அப்ப டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் பாசிட்டிவ் ஆஃப் 0. ஆக்சுவலி 635 ஆன்சர். ஓகேங்களா, 635 வரணும். ஓகேங்களா, ரைட், செக் பண்ணி பாருங்க வருதா அப்படின்னு. and delta G value 0.635. ஆமா, 0.635 positive value. And so option 635, option 2. Okay, right. Okay, now அப்ப 0 நமக்கு delta G ஓட value positive of 635. Okay, so then finally get the answer. It is option 2. 635, 0.635 positive sign and non-spontaneous. Okay, right. Delta G value negative வந்தாதா spontaneous, positive இருக்கிறதுனால non-spontaneous. ஓகேங்களா, next problem பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஓசோன் மாலிக்யூல் கொடுத்துட்டாங்க. கரெக்ட் ஃபார்மல் சார்ஜஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் 213. ஓ, இது 2, இது 1, இது 3. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா
So first oxygen இல்லையா first oxygen க்கு நமக்கு actually formal charge க்கு formula first பார்த்துப்போம். Formal charge which is equal to valence electron, okay, then non-bonded electron minus half into bonding electron, ஓகேங்களா. so இதுதான் formal charge. formal charge first oxygen, ஓகேங்களா. first oxygen ஓட formal charge calculate பண்ணுங்க. ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 தான். நான் பாண்டிங் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. மைனஸ் ஹாஃப் இன்டூ பாண்டிங் எலக்ட்ரான் லெஃப்ட்ல 2 2 4 6 ஓகேங்களா. 6 பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஓகேங்களா. கேன்சல் பண்ணா 3. ஓகே, இதுக்கு பிராக்கெட் போட்டுக்கணும். ஆக்சுவலி பிராக்கெட் போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ 6 மைனஸ் ஓகேங்களா 6 மைனஸ் ஆஃப் and minus 1 actually இந்த கேஸ்ல பாருங்க minus 5 சரி இது எல்லாத்துக்கும் சேர்த்து பிராக்கெட் போடக்கூடாது இல்ல, மைனஸ்க்கு சேர்த்து பிராக்கெட் போடணும்ல. ரைட், minus 5 which is equal to plus 1. அப்ப formal charge of first oxygen plus 1, first oxygenக்கு plus 1. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? செகண்ட் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுவோம். செகண்ட் ஆக்சிஜனுக்கு valence electron 6, then அடுத்தது செகண்ட் ஆக்சிஜனுக்கு valence electron 6 இருக்கு. and bonding electron non-bonding electron 4 non-bonding electron இருக்கு. then minus half into bonding electron எவ்வளவு இருக்கு அப்படின்னா and 2 4 இருக்கு ஓகேங்களா. கேன்சல் பண்ணிட்டு 2 and அப்ப 6 minus 6 which is equal to 0. செகண்ட் ஆக்சிஜனுக்கு 0, செகண்ட் ஆக்சிஜனுக்கு 0 0. அடுத்து தேர்ட் ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 and நான் பாண்டிங் எலக்ட்ரான் வந்து 6 again அதுவும் 6 இருக்கு. மைனஸ் ஹாஃப் இன்ட்டு பாண்டிங் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அப்போ 6 and minus 7, okay, 6 minus 7 which is equal to minus 1 தேர்ட் ஆக்சிஜனுக்கு. ஆனா ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க? 2 1 3, 2க்கு 0, 1க்கு எவ்வளவு இருக்கு? plus 1 and இதுக்கு minus 1, 2 0 plus 1 minus 1. okay, accordingly option 2 is the correct answer. ஓகேங்களா. next question பாருங்க. 87th question. so இதுல என்ன கொடுத்திருக்காங்க? kp not equal to kc. actually நமக்கு kp equal to trick follow பண்ணலாம். என்ன இருக்கு அப்படின்னா, என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, kp equal to and எந்த கேஸ்ல எல்லாமே and kp equal to kc இருக்கோ அதுக்கெல்லாமே எனக்கு and delta ng value 0வா இருக்கும். delta ng value எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும் ஓகேங்களா. 0வா இருந்தா உங்களோட kp equal to kc. அப்ப delta ng value not equal to 0வா இருந்தா, delta ng value is not equal to 0வா இருந்தா kp not equal to kc. ஓகேவா. சரி, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்ப டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணாவே ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ இதுல டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் இட் பிகம் 0 ஓகேங்களா. கேபி நாட் ஈக்குவல் டு கேசி. அப்ப இது இல்ல ஆன்சர். ரைட், இதுலயே டெல்டா என்ஜி என்ன எடுத்திருக்கோம்? ப்ராடக்ட் 2 minus 2 இது 0. அப்ப டெல்டா என்ஜி நாட் ஈக்குவல் டு இட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இல்ல. சோ இதுல இருந்து என்ன எடுத்துக்கோங்க? 2 minus and 4 இல்லையா. அப்போ டெல்டா என்ஜி which is equal to minus 2. அப்ப இது kp equal to kc. அது இதுல செக் பண்ணுங்க, எல்லாமே gases தானா. ஓகே, 2 minus 2 which is equal to 0. அப்ப இது delta ng it is become and 0. அப்ப அதனால kp equal to kc. அப்ப option 3 is the correct answer, right? Okay, next question பாருங்க. 88. இந்த question இந்த ப்ராப்ளம்ல செக் பண்ணீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல டேர்ம்ல கொடுத்திருக்கிற கண்டென்ட் என்னது? given below expression rate constant for the first order reaction. okay, ln k ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. the energy of activation E is kilocalorie per mole for the reaction. okay, kilocalorie per mole for the reactionல நம்ம calculate பண்ணணும். first work ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற மாதிரி ln k which is equal to 14.34 minus 1.25 into 10 power 4 upon time.
temperature. ஓகேவா? ரைட். சோ இது என்னோட ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அர்கினியஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ln k which is equal to அப்படின்னு அர்கினியஸ் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ln a minus ea divided by rt அப்படின்னு. ஓகேங்களா? so that and minus ea divided by rt எடுத்துப்போம் இல்லையா? எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அப்போ நமக்கு minus ea divided by r become equal to minus 1.25 into 10 power 4 சொல்லலாமா? minus 1.25 into 10 power 4. ஓகேவா? சோ என்ன இது கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப ea தான் கால்குலேட் பண்ண சொல்லி கேக்குறாங்க இல்லையா? அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இன் கிலோ கலோரி பெர் மோல். ஓகேங்களா? அப்போ 1.25 into 10 power 4 into r. ஓகேங்களா? so that 1.25 into 10 power 4 r ஓட வேல்யூ ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. என்னது 1.987 கலோரியில தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஆன்சர் எதுல கால்குலேட் பண்ணோம்? கிலோ கலோரியில ஆன்சர் கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? so that அப்ப into multiplied with and கிலோ கலோரிக்கு மாத்திக்கோங்க. it is into multiplied with 1.987 into 10 power கிலோ கலோரிக்கு மாத்துங்க, multiplied with 3. ஓகேவா? ரைட். சரிங்களா? சரியா? செக் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் இந்த கிலோ கலோரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻³ ஓகே கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆப்ஷன் செக் பண்ணேன், ரொம்ப க்ளோசர் வேல்யூ எதுவும் இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்ப இதை நான் ஹோல் நம்பரா மாத்திக்கிட்டு அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்றேன். so that 1.25 into 2 into 10 power எது கேன்சல் பண்ணோம்னா 10 power 1. ஓகேங்களா? so that 1.25 10 மல்டிப்ளை பண்ண 5 remaining 10 5 and 2. ஓகேங்களா? then okay not 2.50 actually it is 25.0. ஓகேங்களா? ஒரு டிஜிட் தள்ளி தான் டெசிமல் பாயிண்ட். 25.50 into 10 power 1. 10 ஆல மல்டிப்ளை பண்ணனா it is become equal to 25 point something இருக்கும். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஹோல் நம்பரா மாத்திட்டேன். so 1.987 2 மாத்திக்கிட்டேன். சோ அதனால 25 பாயிண்ட் சம்திங். அதுவே 1.9 வச்சு ஒர்க் அவுட் பண்ணிருந்தா 24.84 வந்திருக்கும். சோ ஆப்ஷன் 4 ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவே எல்லாமே 24 பாயிண்ட் சம்திங்ல இருந்ததுன்னா நான் ஃபுல்லா தான் மல்டிப்ளை பண்ணிருக்கணும். சோ தட் நியரஸ்ட் வேல்யூ இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால தான் நான் ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். சோ இதுல இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சீக்வென்ஸ் and C2H5Cl X gives Z. okay என்னன்னு தெரியல, X என்னன்னு தெரியல, amide. okay சில ப்ராப்ளம்ல C2H5 then C double bond O NH2 amide இருக்கு. in the presence of bromine Hoffman bromamide degradation அப்ப C over replace ஆயிடும். so that C2H5NH2 Hoffman degradation. அப்ப இந்த காம்பவுண்ட் நம்ம என்னது Y component. okay இதை எடுத்துட்டு C2H5NH2 இந்த Y component எடுத்துட்டு நம்ம எதோட ரியாக்ட் பண்ணிருக்கோம், chloroform with alcohol KOH alcoholic KOH. ஓகேவா? போட்டு ஹீட் பண்ணிருக்கோம். இது கார்பெலமின் ரியாக்ஷன்னா ஐசோசைனைடு எஸ்டர் ப்ராடக்ட். அப்ப C2H5N triple bond C C2H5N triple bond C. அப்ப இதோட என்னோட Z காம்பனன்ட். ஓகேங்களா? ஓகே so that அப்ப Z காம்பனன்ட் ஐசோசைனைடு. அப்ப இந்த இடத்துல எனக்கு Z காம்பனன்ட் ஐசோசைனைடு C2H5N triple bond C. சோ இந்த இடத்துலயும் அதேதான் Z காம்பனன்ட் ஐசோசைனைடு. அப்ப X என்னவா இருக்கும், ஐசோசைனைடு வரணும்னா சில்வர் சைனைடு வரணும்னா பொட்டாசியம் சைனைடு போடலாம், ஐசோசைனைடு வரணும்னா சில்வர் சைனைடு போடுவீங்க. ஓகேங்களா? சோ அப்ப C2H5NC. ஓகேங்களா? ரைட். அப்ப ஆப்ஷன் எது மேட்ச் ஆகும், KCl வராது, AgCN ஐசோசைனைடு இது கிடையாது, ஐசோசைனைடு ஓகே ஆனா KCl வராது. அண்ட் ஓகே இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது மேட்ச் டைப் क्वेश्चंस. நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் ஓகே எல்லாமே ஜியோமெட்ரி கொடுத்திருக்காங்க.
சரிங்களா? அப்ப A to B2 டைப், A to B2 டைப்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, சிஸ் டிரான்ஸ் எழுத முடியும். அடுத்தது அண்ட் எத்திலீன் டையமின் ஆப்டிக்கல். ஓகே, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, தென் B அண்ட் இதுல பாத்தீங்கன்னா NO2 சால்வேட்டா லிங்கேஜா அப்படின்னு பார்த்தோம்னா NO2 ஆம்பிடென்டேட் லிகாண்ட், அதனால லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகே, அடுத்து ஹெக்ஸா ஆக்வா. ஓகே, ஆக்வா ரீப்ளேஸ்மெண்ட், வாட்டர் இருந்தாவே சால்வேட் ஐசோமெரிசம் தான். ஸோ டி. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங்லி ஆப்ஷன் ஏக்கு 3, பி 1, சி 4. ஓகே, ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம 70 கொஸ்டின்ஸ்மே நம்ம சாரி 45 கொஸ்டின்ஸ்மே நம்ம கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இந்த 45 கொஸ்டினுமே எனக்கு எவ்வளவு கரெக்ட், சோ நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்துட்டு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதிருக்கீங்க, எவ்வளவு தென் 180 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் நீங்க எழுதுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். உங்களோட என்னோட வாட்ஸ்அப் அது மெசேஜ் பாக்ஸ்ல செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணுங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்ன கண்டென்ட், எது ரிகார்டிங் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்லாம் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த கெமிஸ்ட்ரி பேப்பர் நீட் 2026 கெமிஸ்ட்ரி பேப்பர் இட் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டூ ஈஸி கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே, பெரிய டஃபா சேலஞ்சிங்கா இருக்கிற கொஸ்டின் எதுவுமே கிடையாது. எல்லா கொஸ்டினுமே இட் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருந்தீங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா எல்லா கொஸ்டின்ஸுமே அடிக்கலாம். 180 மார்க்குக்குமே நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ இதுல இந்த மாதிரி கண்டென்ட், யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும் அப்படின்னா சோ தட் கண்டென்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பாக்ஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ். நான் முடிக்கும் போது டைமிங் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நியர்லி 2 o'clock. சோ 2 o'clock. சோ எனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதே எத்தனை மணிக்கு தான் கிடைச்சது அப்படின்னா 10 o'clock தான் கிடைச்சது. 10 o'clock அப்புறம் தான் நான் ஒர்க் அவுட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இயர்லி கம்ப்ளீட் ஆகும்போது 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ தட் நிறைய எஃபர்ட் போடுறோம் ஸோ இந்த கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.